சொல்லுங்கள், உங்கள் ப்ராப்ளம் என்ன? எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. நான் சரியாக தூங்கிய ஒரு வாரம் இருக்கும். ஒரே உங்கள் ப்ராப்ளம் எனக்கு புரியுது. இதுக்கெல்லாம் காரணம் ஒர்க் டென்ஷன் தான். ரிலாக்ஸ்டாக இருங்க, ப்ரெஷரைஸ் பண்ணிக்காதீங்க. யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ப்ரெஷர் பில்ஸ் எழுதி தரேன், வெளில ஃபார்மசியில் வாங்கிக்கோங்க. டாக்டர், நான் தூங்காமல் இருக்கிறது ஒரு காரணம் இருக்குது. அது எனக்கு வந்துட்டு இருக்க கனவு தான். கனவா? என்ன மாதிரி கனவு? ஒருத்தன் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறான். அவன் கையை அவனே குத்திக்கிறான். ஏதோ பெட்டியை திறந்து பார்க்குறான். ஒருத்தன் ஃபிட்ஸ் வந்து கிடக்கிறான். இவன் போய் காப்பாற்ற போகிறான். அப்புறம் இவனே அழுகுறான். என்ன டாக்டர் முறைக்கிறீங்க? நீங்களே என்ன லூசுன்னு நினைக்கிறீங்களா? நோ, நான் உங்களை பார்த்து முறைக்கல. ஐ எம் ஜஸ்ட் அப்சர்விங் யூ. 3 செகண்ட்ஸ்க்கு மேலே ஐ கான்டாக்ட் இருந்ததுன்னா உங்கள் ஹார்ட் பீட்டும் என் ஹார்ட் பீட்டும் சிங்க்ரனைஸ் ஆகும். நான் உங்களை இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். உங்களை மாதிரி கேஸு நான் என்னோடய கேஸ் ஸ்டடியில் மட்டும்தான் பார்த்துருக்கேன், இன்டர்நெட்டில் படிச்சிருக்கேன். பட் ஃபஸ்ட் டைம் நேராக பார்க்குறேன். நம்ம மைண்டுங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆர்கன். 1,00,000 பிரெயின் செல்ஸ்க்கு மேலே இருக்குது. ஒவ்வொரு செல்லும் 40 செல்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ உங்கள் நினைவுகள் எல்லாமே ஒரு தனி பாத்தில் தான் போய் ஸ்டோர் ஆகும். அந்த பாத்தை நீங்கள் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த நினைவுகளை உங்களால் திருப்பி எடுக்க முடியும். நான் உங்களுக்கு ஒரு செடேட்டிவ் கொடுக்குறேன், அது அந்த பாத்தை கண்டுபிடிக்கும். அந்த நினைவுகளை உங்கள் உள் மனசில் ஆழமாக பதிய வைக்கும். செடேட்டிவ்லாம் வேணாம் டாக்டர். டோன்ட் வரி, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஹார்ம்லெஸ். நீங்கள் உங்கள் கனவுல என்ன நடக்குதுன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா தான் நான் உங்களை க்யூர் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்க முடியும். ஸோ நான் உங்களுக்கு செடேட்டிவ் கொடுக்கவா? ஓகே. எத்தனையோ டாக்டரை பார்த்துட்டேன், உங்களை நம்புகிறேன். நீங்கள் சொல்கிறத நான் பண்ணுறேன். உங்கள் கை காமிங்க. ஓகே. லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு கனவு வரும். உங்கள் கனவு முடிஞ்சால் தான் உங்கள் தூக்கம் கலையும். சொல்லுங்கள், என்ன பார்த்தீங்க? என் கையை எது கட்டிருக்கீங்க? லோக், தட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். என்ன பார்த்தீங்க ஞாபகம் இருக்கா இல்லையா? அவன் வந்தான். எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறான். கையை வெட்டான். ஏதோ ஒரு பொட்டியை திறந்து பார்க்குறான். யாரோ விழுந்து கிடக்குறாங்க. போய் காப்பாத்துறான். அப்புறம் அவனே அழறான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. லோக், பயந்தா எந்த வேலையும் செய்ய முடியாது, அப்புறம் சாக வேண்டியதான். வேறு வழியே கிடையாது. நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். நான் உங்களுக்கு இன்னொரு செடேட்டிவ் கொடுக்குறேன். இன்னொரு ஊசிலாம் வேணாம்.
பத்ரி பத்ரி ஐம் சாரி. தண்ணி குடிக்கிறீங்களா? நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நான் சில விஷயம் அப்சர்வ் பண்ணேன். நான் கேட்குற கொஷின்ஸ்க்கு மட்டும் பொறுமையாக யோசிச்சு பதில் சொல்லுங்கள். ரூமில் இருக்கிற பொருள்லாம் உடைச்சப்போ அவன் எந்த கையால் உடைச்சான்? இடது கைன்னு நினைக்கிறேன். வாசல்லேருந்து என்னமோ எடுத்தான்னு சொன்னீங்கல்ல, அது என்னது? என்ன எடுத்தான்? பொட்டி மாதிரி எடுத்து எடுத்தான். அது எந்த கையில் எடுத்தான்? வலது கையில் தான் எடுத்தான். அப்போ அந்த ஃபிக்ஸ் பேஷண்ட்டை காப்பாற்றிருக்கும் போது அவன் ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்டை தான் நீட்டிருக்கணும். சரியா தப்பா? ஆமாம் அவன். உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் 2வது தடவை உங்களுக்கு செருட்டு கொடுத்தப்போ உங்கள் கையை அவுத்து விட்டுட்டேன். நீங்கள் உங்கள் ட்ரீம் ஸ்டேட்டுக்கு போகும்போது அந்த ஆளாகவே மாறினீங்க. அவன் செஞ்சதெல்லாம் நீங்களும் செஞ்சீங்க. அதை வச்சு தான் சொல்கிறேன். ஆனால் வலது கையை பற்றி ஏன் கேட்டீங்க? உனக்கு ஒன்றுமே புரியாதுடா பைத்தியக்காரன் நாயே, அறிவு கட்ட முண்டம். ஸ்டாப்! எதுக்காக அந்த கையை யூஸ் பண்ணீங்க? என்ன அடிக்க வந்தது இன்வாலன்ட்ரி ஆக்ஷன். நீங்க வேணும்னே அந்த கையை யூஸ் பண்ணல. ரிஃப்ளெக்ஸ். சரி, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? கனவுல வந்தவன் பாக்ஸை எடுத்ததும் பாக்ஸை திறந்ததும் இன்வாலன்ட்ரி ஆக்ஷன். ஃபிட்ஸ் பேஷண்ட்டை காப்பாற்ற நினச்சதும் இன்வாலன்ட்ரி ஆக்ஷன் தான். இது ரெண்டுத்துக்குமே அவன் ரைட் ஹேண்டை தான் யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ ஹீ இஸ் ரைட் ஹேண்டட். பட் அவன் கட்டிங் பிளேயரை வச்சு கையை குத்தினது வாலண்டரி ஆக்ஷன். ரூமில் இருக்கிற பொருள் உடைச்சதும் வாலண்டரி ஆக்ஷன் தான். இதெல்லாம் அவன் வேணும்னு தான் பண்ணியிருக்கான். ஆனால் கட்டிங் பிளேயர் அவன் ரைட் ஹேண்டில் தான். எஸ் பத்ரி, யூஆர் ரைட். ரூமில் இருக்கிற பொருள்லாம் குத்தினது ரூமில் இருக்கிற பொருளை உடைக்கிறது கிடையாது. அவன் அவனோட லெஃப்ட் ஹேண்டை டிஸ்ட்ராய் பண்ண பார்த்துருக்கான். ஆமாம். எதுக்கு பண்ணுறான்? நீங்கள் கனவுல சொன்ன மாதிரி அவன் அந்த ஃபிக்ஸ் பேஷண்ட்டை காப்பாற்றிருக்கான். பட் அவனுக்கு 2வது தடவையும் ஃபிட்ஸ் வந்திருக்கு. ஆனால் 2வது தடவை அவனால் அந்த பேஷண்ட்டை காப்பாற்ற முடியல. பேஷண்ட் செத்து போயிடுறான். அவனை காப்பாற்ற முடியலன்னு தான் இவன் ஓனு கத்தி ஆடுறான். பட் அவன் லெஃப்ட் ஹேண்டை எதுக்கு டிஸ்ட்ராய் பண்ணிக்கணும்? ஃபிட்ஸ் பேஷண்ட்டுக்கு வெறும் கையை கொடுத்தா எப்படி சரியா போகும்? பத்ரி, கனவுல அவன் ஃபிட்ஸ் பேஷண்ட் கையில் என்ன கொடுத்தான்? புஷ்அப் ஸ்டிக். புஷ்அப் ஸ்டிக் இரும்பு கிடையாது. இட்ஸ் அ ஹார்ட் கோர் பிளாஸ்டிக். அப்புறம் எப்படி சரியா போச்சு? பத்ரி, அவன் முதல் வாட்டியும் 2வது வாட்டியும் ஃபிட்ஸ் பேஷண்ட்டை காப்பாற்றும் போது கை எப்படி பிடிச்சிருந்தான்னு தெரியுமா?
ஒருவேளை அதுக்கும் பாக்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்கோ? பத்ரி, பத்ரி, அவன் முதல் வாட்டியும் ரெண்டாவது வாட்டியும் ஃபிட்ஸ் பேஷண்ட்டை காப்பாற்றும் போது கை எப்படி பிடிச்சிருந்தான் தெரியுமா? மோதிரம், மோதிரம், மோதிரமா? என்ன மோதிரம்? பத்ரி, 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 கன்சல்டேஷன் ஃபீஸ். சைக்காலஜி படிச்சுட்டு பைத்தியக்காரங்கிட்ட தான் பேச வேண்டியதா இருக்கு. பேசாம எங்க அப்பா சொன்ன மாதிரி இன்ஜினியரிங்கே படிச்சிருக்கலாம்.